Hi, hello, வணக்கம், வெல்கம் டு லாஸ்ட் டைம் நீங்க நல்லா பார்க்க போறோம் ஒரு டிஃபன் வெரைட்டி. அது வந்து எங்க ஊர் ஸ்பெஷல். அதாவது சவுத் ஆர்கா சைடுல வந்து நிறைய பேர் வந்து இத பண்ணுவாங்க. எப்படின்னா இது வந்து அரிசியும் பாசி பருப்பும் போட்டு ஒரு அது உப்புமா மாதிரி அது ஹவுஸ் அப்படிம்பாங்க அந்த ஊர்ல எல்லாம். அது எஸ்பெஷலி விரத நாள்ல வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இந்த சிவராத்திரிக்கும் ஏகாதசிக்கும் நிறைய பேர் வீட்டுல வந்து இது மட்டும் பண்ணுவாங்க. இது பச்சரிசியும் பருப்பும் போட்டு பண்ணிட்டு அதுதான் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த சவுத் ஆர்கா சைட்ல. நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து நெல் நிறைய விவசாயம் இருக்கிறதுனால அந்த நெல் அரிசி சம்பந்தப்பட்டது வந்து நிறையவே வந்து பண்ணுவாங்க யூஸ்வலா. ஸோ எல்லாமே எந்த ஊர்ல எது விளையுதோ அதுதான் வந்து நிறைய பண்ணுவாங்க அந்த காலத்துல இருந்து. ஸோ அந்த மாதிரி இது வந்து எங்க சவுத் ஆர்காடோட ஸ்பெஷல். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது என்ன அப்படின்னாக்கா இதுல பாத்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் வந்து பொங்கலுக்கு போடுற மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். ஆனா இதுல மிளகு சீரகம் முந்திரி பருப்பு அந்த மாதிரி கிடையாது. நம்ம உப்புமாக்கெல்லாம் தாய்ப்பாளி அரிசி உப்புமாக்கு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து கடுகு உளுத்த பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை சீரகம் இது வந்து நிறையவே போட்டுடுவோம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கு கருவேப்பிலை தான் வாசனைக்கு இருக்கும். ஜீரகம் வந்து நல்லா வாசனைக்கு வந்து போடலாம். இதை வந்து தாளிச்சுட்டு இந்த அரிசி பருப்பு முதல்ல வறுத்து வச்சுக்கணும். அப்புறமா இதை எடுத்து கொட்டி பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது வந்து கெட்டியா இல்லாம உதிர் உதிரியா இருக்கும். பொங்கல் மாதிரி வந்து இல்லாம கொஞ்சம் வந்து உதிர் உதிரியா தான் இருக்கும். அந்த உப்புமா டைப்ல உதிர் உதிரியா வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட் ஈஸியாவும் பண்ணலாம். இது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அவசியம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட் நான் கேரண்டி. இப்ப இந்த ஹவுஸ் பண்றதுக்கு இந்த பாருங்க பச்சரிசி தான். இந்த பச்சரிசி வந்து இந்த உள்ளளவா எடுத்து ஒரு கப்ல அந்த உள்ளளவா எடுத்திருக்கேன். இதுல வந்து பாதி வந்து பாசிப்பருப்பு போடணும். சோ அதையும் வந்து உள்ளளவா எடுத்திருக்கேன். சோ இதை வந்து ட்ரையா வந்து ஒரு பாத்திரத்துக்கு இது ஒன் பார்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன கேட்டா அந்த எந்த பாத்திரத்துல நம்ம வந்து வறுக்கிறோமோ அந்த அதே பாத்திரத்தை வந்து வறுத்து முடிச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதிலே தாளிச்சு அதிலே பண்ணிட்டோம்னா ஒன் பார்ட் ரெசிபி சிம்பிளா முடிஞ்சு போயிடும். இது ஒன் பார்ட் ரெசிபி தான். ஓகே, பாருங்க இந்த அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க. சோ இப்ப இதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இதுலயே வந்து தாளிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். உப்புமாங்கிற போது கொஞ்சம் ஓரளவு விட்டாங்கன்னா அது ஒரு 1.25 கப் தான் வரும். அது ஏன்னா ஒரு முக்கால் ஒரு அரை எடுத்து ஒரு அரை கப்ல ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன். சோ மிச்சம் மொத்தமா சேர்த்தா 1.25 கப் தான் வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சிருக்கு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு இதுல பெருங்காயம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் பாதியா நறுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா இது நம்மளுக்கு வெங்காயம் இஞ்சி எல்லாம் போடாததுனால இந்த பருப்புகள் தான் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். ஒரு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா இந்த அரிசியும் பருப்பு சேர்ந்து வந்து ஒரு 1.25 டம்ளர் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் உள்ள அளவா எடுத்திருக்கேன். இந்த 1.25க்கு வந்து ஒரு 2 பங்கு தண்ணி விடணும். ஸோ ஒரு 3 டம்ளர் அளவுக்கு விடுவோம். அரிசி வந்து அவங்கவுங்க அரிசியை பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. யூஸ்வலா 1க்கு 2ல இருந்து 2.25 விடலாம். அவ்வளவுதான். ஏன்னா உதிரி உதிரியா பண்றோம் இல்லையா. நான் வந்து இதுக்கு 2.25 அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஒரு பங்குக்கு 2.25 பங்கு தண்ணி. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுவோம். இது வந்து கல் உப்பு தான் போட போறேன். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாருங்க அரிசி வந்து நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே வெள்ளையா பொரிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா அது பயங்கர வாசனையா இருக்கும். சும்மா ஒரு கிளறிட்டு குக்கரை மூடிடலாம். இது நீங்க பிளெயின் பாத்திரத்துல கூட பண்ணலாம். மூடி வச்சு கூட கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. நார்மல் பாத்திரத்துல கூட பண்ணலாம். இதை பாத்தீங்கன்னா 2 விசில் வந்துட்டு கொஞ்சம் சிம்ல வச்சிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் நேரம் கழிச்சு விசில் இதெல்லாம் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுது. இப்போ நம்ம வந்து இதை வெயிட் எடுத்துட்டு திறந்துடலாம். இப்போ நம்மளோட ஹவுஸ் தயாராகிடுத்து பாருங்க, சூப்பரா. இப்போ பாருங்க நம்மளோட ஹவுஸ் ரெடி ஆயிடுத்து. அதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன், சாம்பார் இருக்கு, தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். செமையா வந்திருக்கு பாருங்க. வாவ், யம்மி ஹவுஸ் ரெடி. இப்போ வந்து ஒரு சின்ன கடி எப்படின்னா, என்னதான் ஒருத்தர் ரொம்ப குண்டா இருக்காலும் குண்டு குண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த குண்டை தூக்கி துப்பாக்கியில போட முடியுமா? முடியாதுங்க. இது எப்படி இருக்கு? ஓகேங்க. இப்ப பார்த்த இந்த ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உப்புமான்னு சொல்லிக்கலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த சொஜ்ஜி உப்புமா அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர். இது வந்து நான் வந்து சவுதார்காட் சைட்ல ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உப்புமாவுக்கு பேரு. சோ இது வந்து நீங்க அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம். சாமான்கள் நிறைய இதுக்கு தேவையில்லை. அதனால நீங்க வந்து ஈஸியா பண்ணிடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த சேனல்ல கமெண்ட்ஸ் போடுங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.